அவன் எவ்வளோ ஒரு வம்பு பிடிச்சவன்னா, அனரண்யன்னு ஒரு ஆள். அந்த ஆள் யாருடான்னா, ராமனுடைய ரகு வம்சம் இருக்கே, அந்த வம்சத்தில் ராமனுடைய காலத்துக்கு முன்னால் அரசாண்ட ஒரு மன்னன். அப்புறம் அவர் வந்து வயசான பிறகு காட்டுக்கு தவம் செய்ய போயிட்டார். அவர் வந்து ராஜாவாக இருந்த காலத்தில் அது ராவணன் அவரை பற்றி கேள்விப்பட்டு, நான் சிவன்கிட்டையும் பிரம்மாகிட்டையும் வரம் வாங்கின பிறகு இவனை ஒரு போர்த்தவனை முதல்ல, இவன் ரொம்ப பெரிய ராஜான்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் இவன் வரம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே அவர் ரிட்டையர் ஆகி காட்டுக்கு போயிட்டான் தவம் செய்யறதுக்கு. வேற ராஜா உட்காந்துருக்கான். எங்கடா அனரண்யன்னு கேட்டால் காட்டில் தவம் செய்துக்கிட்டு இருக்காருங்க. உடனே காட்டுக்கு போனான். எங்கே இருக்கான் அனரன் விசாரித்தா, அவன் தாடி மீசையெல்லாம் வச்சு எலும்பும் தோலுமாக உட்காந்து ஓம் நமோ நாராயணன்னு மந்திரஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். டேய் நீ தானே அனரண்யன், வாடா சண்டைக்கு அப்படின்னு. நான் சண்டை போடுற நிலைமையில் இப்போ இல்லைப்பா, நான் வந்து ரிட்டையர் ஆகிட்டேன், நான் அரசியல் பொறுப்பெல்லாம் விட்டுட்டேன், என் மகன் பேரன் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, என்னால் நிற்க கூட முடியாது, இப்போ தவம் பண்ணிக்கிட்டு என்னை வந்து சண்டைக்கு கூப்பிடுறியடா அப்படின்ன உடனே அவன் வந்து, அப்படிலாம் சொன்ன தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறியா? ஒரு காலத்தில் நான் வந்து சாதாரண ஆளாக இருந்தபோது நீ பெரிய சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு மாறு தட்டிக்கிட்டு இருந்தீல்ல, அதை மண்கு வைக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லி ஓங்கி ஒரு அடி அடித்து தரையில் விழ வச்சான். நெஞ்சு மேலே ஏறி மிதித்தான். வேறடா செய்வனே அப்படின்னா, அவன் லொக்கு லொக்குன்னு இரும்புறான் பாவம். அந்தால என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் என்ன பண்ணார், ஏண்டா ஒரு பல கொழுப்புனாலும் வர கொழுப்புனாலும் யாரை அடிக்கிறது யாரை அடிக்கக்கூடாதுங்கிற ஒரு விவஸ்தை கூட இல்லாமல் என்னை இந்த பாடுபடுத்திட்டு இல்லை, ஒரு சாபம் போடுறேன்னு கேளு. கோலத் தசரத ராமன் என் குலத்தோன் கொடுங்கணையால் தாள கொலை போல் உன் தலை தரை வீழ்க என சபித்தான். என் வம்சத்தில் ராமன் ஒருத்தன் பிறப்பான். அப்போது அவன் எப்படிப்பட்டவன்னா, வாழை தார் இருக்கு இல்லையா, அதை வெட்டினா எப்படி அவ்வளவும் புலப்படம் சிந்தும், அது மாதிரி உன் 10 தலையும் தரையில் சிந்த வைப்பான். அப்படி ஒரு காலம் வரும்டா, அந்த சாபம் பலிக்கும்டா அப்படின்னு சொல்லி செத்து போயிடும். இப்போ இந்த ராவணனுடைய வீரம் என்ன லட்சணமாக இருக்கு பாரு. இப்போ நீங்கள் செய்வீங்களா அந்த காரியம்? ஒரு தாத்தா உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டு இருக்காரு அம்மன் கோயிலில், அவர் போயோ இங்கே வாயா அப்படின்னு தாடியை பிடிச்சி இழுத்து மண்டையில் ஓங்கி போட்டு நீ இளைஞர் அந்த காலத்தில் எத்தனை பேர் அடிச்சிருப்ப, இப்போ அடி பார்ப்போம் அப்படின்னு, இது நல்லா இருக்கா?